நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்க, கொட்டாக்ல ஆக்சுவலாக டேர்ம் பிளானும் நார்மல் இன்சூரன்ஸ் எடுத்தால் நம்ம எப்படி எண்ட் ஆஃப் த இன்சூரன்ஸில் நம்மளுக்கு ஒரு லம்சம் கிடைக்குமோ, இந்த ரெண்டும் சேர்ந்த மாதிரி, அதாவது டேர்ம் அண்ட் யூலிப், டூ லிப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த டூ லிப்பில் டபுள் பெனிஃபிட். ஒன் இஸ் ஆக்சுவலி த டேர்ம் கவரேஜ். Second is actually like a normal insurance. You can get the lump sum amount at the end of the maturity. So இந்த டூ லிப்ல ஒரு 3 இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் இருக்கு. அந்த ஃபீச்சர் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். அதனால நீங்க கடைசி வரைக்கும் தயவு செய்து பாருங்க. அப்பதான் உங்களுக்கு நீங்க எதையும் மிஸ் பண்ணாம எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்க இந்த இன்சூரன்ஸ் எடுக்கலாமா என்ன அப்படின்றத டிசைட் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னாக்க, நார்மலாக நம்மளுக்கு ப்ரீமியம் அலோகேஷன் சார்ஜஸ் அப்படின்னு எல்லா இன்சூரன்ஸ்லையுமே உண்டு. ஸோ இதுலேயும் அந்த ப்ரீமியம் அலோகேஷன் சார்ஜஸ் இருக்கு. எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னா 12%, 6%, 3%, 3% ஃபர்ஸ்ட் 4 இயர்ஸ்க்கு பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இட் இஸ் 1 lakh அப்படின்னாக்க 12,000, 6,000, 3,000, 3,000 பண்ணுறாங்க. ஆனால் அந்த பிடிச்ச அமௌண்ட்டை பட் நமக்கே திரும்ப கொடுத்துட்றாங்க. எப்படி கொடுக்குறாங்க, எப்போ கொடுக்குறாங்க அப்படின்னாக்க, 15th இயரில் ஃபர்ஸ்ட் இயர் பிடிச்சதை கொடுத்துட்றாங்க. 16th இயரில் செகண்ட் இயர் பிடிச்சதை கொடுத்துட்றாங்க. தேர்ட் இயர் பிடிச்சதை 17th இயரில் கொடுக்குறாங்க. 4th இயரில் பிடிச்சதை 18th இயரில் கொடுக்குறாங்க. இது ஆக்சுவலாக அமௌண்ட்டாக நம்ம அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகாது. இது ஆக்சுவலாக யூலிப் அப்படின்ற பிளான் அப்படின்றதுனால ஈக்விட்டியில தான் இது இன்வெஸ்ட் பண்றாங்க. அதனால அதுக்கு ஈக்குவலண்ட் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் நம்ம அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகிடும். அதுக்கு ஒவ்வொரு யூனிட்ஸுக்கும் என்ஏவி வேல்யூ இருக்கும். ஸோ அந்த என்ஏவி வேல்யூ ஈக்குவலண்ட் டு எவ்வளோ அமௌண்ட் டிடெக்ட் பண்ணியிருக்காங்களோ அது இப்போ கிரெடிட் ஆகிருக்கும். செகண்ட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னாக்க, எல்லா இன்சூரன்ஸ்லையும் நார்மலாக நம்ம ப்ரீமியம் ஒரு 1 lakh இல்லை 2 lakh பே பண்ணுறோன்னா அதுலேருந்து 10 times நம்மளுக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்கும். 1 lakhனா 10 lakhs, 2 lakhsனா 20 lakhs இருக்கும். பட் இது டேர்ம் கவரேஜ் இருக்கிறதுனால நீங்கள் ஒரு 1 lakh பே பண்ணீங்கன்னா உங்களோட ஏஜை பொறுத்து மேக்சிமம் 100 times கொடுக்குறாங்க. ஈவன் டில் த ஏஜ் ஆஃப் 30 வரைக்குமே உங்களுக்கு 100 times கன்ஃபார்மாக இது கொடுக்குறாங்க. ஸோ அதனால நீங்கள் ஒரு 1 lakh பே பண்ணீங்கன்னா 1 crore நம்மளுக்கு டேர்ம் கவரேஜ் கிடைக்குது. ஸோ இந்த டேர்ம் கவரேஜ் இருக்கிறதுனால ஒரு சார்ஜஸ், எல்லா இன்சூரன்ஸ்லையும் மாதிரி ஒரு சார்ஜஸ் பிடிக்காங்க. அந்த சார்ஜஸை தான் நம்ம மார்டாலிட்டி சார்ஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எவ்ரி இயர் நம்ம பிடிக்கிற அமௌண்ட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் 10 வருஷத்தில் பிடிக்கத 11லேருந்து 20 வருஷத்துக்குள்ள கொடுத்துட்றாங்க. 11ஆவதுலேருந்து 20 வருஷத்துக்குள்ள பிடிக்கத மறுபடியும் 21லேருந்து 30 கொடுத்துட்றாங்க. ஆனால் 21லேருந்து 30 வரைக்கும் பிடிக்கத நம்மளுக்கு 31லேருந்து 40 வரைக்கும் கொடுக்காங்க. ஆனால் பிடிக்க அமௌண்ட் 21வது வருஷத்துல 10,000 ரூபாய் பிடிச்சாங்கன்னா அது 31வது வருஷத்துல நம்மளுக்கு 20,000 ரூபாயா திருப்பி கொடுக்குறாங்க. அதே மாதிரி 22வது வருஷத்துல அதே 10,000 ரூபாய் பிடிச்சாக்க அங்கே 32வது வருஷத்துல அதை 20,000 ரூபாய் 2x திருப்பி கொடுக்குறாங்க. இதுவும் அமௌண்டா கிரெடிட் ஆகாது. அதே மாதிரி நம்பர் ஆஃப் யூனிட்ஸாக தான் நம்மளுக்கு கிரெடிட் ஆகும். அந்த எண்ட் ஆஃப் த மெச்சூரிட்டியில அந்த யூனிட்ஸ் நம்மளுக்கு எவ்வளோ வேல்யூ இருக்கோ அதுக்கு ஈக்குவலண்ட் அமௌண்ட் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இது செகண்ட் பெனிஃபிட். ரைட். தேர்ட் பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க, இதில் ஆக்சுவலாக தேர்ட் பெனிஃபிட்ல லாயல்ட்டி போனஸ்ன்ற ஆப்ஷன். ஸோ இந்த இன்சூரன்ஸோட டியூரேஷன் உங்களுக்கு டோட்டலாக 30 years இல்லைன்னா 40 years எடுத்துக்கலாம். இப்போ 40 years எடுக்கிறீங்கன்னாக்க 30th இயரில் 28, 29, 30 இந்த 3 வருஷமும் நம்மளுக்கு இந்த லாயல்ட்டி போனஸ் இது எல்லாம் சேர்த்து எவ்வளோ அக்யூமுலேட் ஆகிருக்கோ அதை ஆவரேஜ் பண்ணிட்டு அதில் 10% நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளுக்கு ஒரு டோட்டலாக அக்யூமுலேட் ஆன அமௌண்ட்டு 28, 29, 30ல் ஓவராலாக அக்யூமுலேட் ஆன அமௌண்ட்
நம்மளுக்கு வந்து ஒரு 30 lakhsனு வச்சுக்குவோம். 30 lakhsல நம்மளுக்கு 10% 3 lakhs. அந்த 3 lakhs நம்மளுக்கு கிரெடிட் பண்ணுவாங்க. இதுவும் வந்து யூனிட்ஸாக தான் கிரெடிட் பண்ணுவாங்க. இதே மாதிரி 40th இயர்லையும் லாஸ்ட் 3 years ஆவரேஜ் எடுத்து நம்மளுக்கு வந்து கிரெடிட் பண்ணுவாங்க. ஓகே, இந்த இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, ரைட் இவ்வளோ தூரம் சொல்கிறீங்களா, இதில் என்ன அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மல் ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கட்டுற ப்ரீமியம் வந்து நம்மளுக்கு வந்து திரும்ப வராது. ஒன்லி என்ன நம்மளுக்கு டேர்ம்ல வந்து அட்வான்டேஜ் அப்படின்னாக்க, இஃப் எனிதிங் ஹேப்பன்ஸ் டு த இன்சூரர், நம்மளுக்கு வந்து அந்த டேர்ம்ல எவ்வளவு கவரேஜ் இருக்கோ அதை வந்து நம்ம நாமினிக்கு கொடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்மளுக்கு 1 crore வந்து நம்மளுக்கு வந்து டேர்ம் எடுத்திருக்கோம் அப்படின்னாக்க, இஃப் த இன்சூர்ட் பர்சன் இஸ் நோ மோர், நாமினி வில் கெட் 1 crore rupees. அப்படி இல்லை எதுவுமே நடக்கலை அப்படின்னாக்க நம்ம கட்டின 3 lakhs rupees வந்து நம்மளுக்கு திரும்ப கிடைக்கவே கிடைக்காது. இது எல்லா டேர்ம்லையும் உள்ளது தான். இது வந்து திஸ் இஸ் நாட் சம்திங் நியூ. பட் இந்த பிளான்ல அந்த மாதிரி கிடையாது. 1 crore கவரேஜ் போக, சப்போஸ் வந்து நம்மளுக்கு வந்து நம்ம அந்த 40 yearsக்கு வந்து நத்திங் ஹஸ் ஹேப்பன்ட், நம்ம லைவா இருக்கோம் அப்படின்னா எண்ட் ஆஃப் த 40th இயர்ல நம்மளுக்கு ஒரு லம்சம் அமௌண்ட் நம்மளுக்கு திரும்ப கிடைக்குது. எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னாக்க, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு 22 years உள்ளவங்க போட்டாங்க அப்படின்னாக்க அவங்களுக்கு வந்து 76 lakhs கிடைக்கும். ஒரு 28 years உள்ளவங்க போட்டாங்கன்னா 66 lakhs கிடைக்கும். இது வந்து ரொம்ப பேர் மினிமம் 8% அப்படின்ற கால்குலேஷன் வச்சு சொல்லியிருக்கோம். ஆனா இது வந்து ஈக்விட்டியில இன்வெஸ்ட் பண்றதுனால நம்ம லாஸ்ட் 10 years ரெக்கார்ட் எடுத்து பார்த்தாலே கொட்டாக்கோட ஃப்ரண்ட்லைன் ஈக்விட்டி வந்து எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்னாக்க 13 to 14% கொடுத்துருக்கு. ஸோ அப்படி பார்க்க போகும்போது இதோடைய ரிட்டர்ன் எவ்வளவு நம்மளுக்கு வரும் அப்படின்னாக்க, அந்த 22 yearsல உள்ளவங்களுக்கு ஒரு 1.1ல இருந்து 1.2 crores வரைக்கும் கிடைக்கும் அந்த 40th இயர்ல. அதே மாதிரி வந்து இந்த 30 years 28 years போட்டவங்களுக்கு டெஃபினட்டா வந்து ஒரு 1 crore அது கிடைக்கும். ஸோ நம்ம நார்மல் பிளான் மாதிரி இல்லை. ஸோ அதனால வந்து இதுல ஒரு லம்சமும் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ அதனால இதுல வந்து நம்மளுக்கு டபுள் பெனிஃபிட். இந்த டேர்ம் பிளான்ல இன்னொரு இந்த அட்வான்டேஜ் என்ன அப்படின்னாக்க, இந்த டூலிப்ல ஈவன் பார்ஷியல் வித்ட்ராவலும் இருக்கு. நீங்க வந்து ஒரு மினிமம் வந்து 5 years கட்டணும். அதுக்கப்புறம் வந்து திடீர்னு உங்களுக்கு வந்து ஒரு எமர்ஜென்சி ஏதோ ஒன்று அமௌண்ட் எடுக்கணும் அப்படின்னாக்க, நீங்க வந்து ஆக்சுவலா வந்து ஒரு ப்ரீமியமத்தை விட்டுட்டு மிச்சத்தை எடுத்துக்கலாம். அந்த ஒரு ப்ரீமியத்துக்கே வந்து ஆக்சுவலா வந்து ஸ்டில் அவங்க வந்து அந்த 1 crore கவரேஜ் கொடுப்பாங்க. ஆனா நம்ம வந்து பார்ஷியல் வித்ட்ராவல் பண்ணனால அட் தி எண்ட் ஆஃப் தி மெச்சூரிட்டியில அதே சேம் அமௌண்ட் வராது. அந்த ஒன்ல நம்ம ஒரு ப்ரீமியம் எந்த அளவுக்கு மெச்சூரிட்டி ஆயிருக்கோ அந்த அமௌண்ட் மாத்திரம் தான் நம்மளுக்கு வரும். இப்போ ஒவ்வொரு ஏஜுக்கும் வந்து ஆக்சுவலா வந்து இது வந்து ஃபைனலா எவ்வளவு அமௌண்ட் வரும் அப்படின்றது தெரியணும் அப்படின்னாக்க, நீங்க எனக்கு என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்க. நான் என்னோட கான்டாக்ட் நம்பரும் என்னோட மெயில் ஐடியில் கொடுத்துருக்கேன். ஸோ என்னோட மெயில் அனுப்பிச்சாலோ இல்லை எனக்கு கால் பண்ணாலோ உங்களோட ஏஜுக்கு வந்து எவ்வளோ மெச்சூரிட்டி அமௌண்ட் வரும், அதை மாதிரி வந்து எவ்வளோ கவரேஜ் வந்து உங்களுக்கு வந்து அப்ளிகபிள் அப்படின்றதையும் வந்து கிளியராக சொல்ல முடியும். ஸோ அதனால வந்து இது வந்து ஒரு நல்ல யூஸ்ஃபுல் பிளானு. நீங்கள் ஏற்கனவே ஒரு டேர்ம் வச்சிருந்தா கூட இது ஒரு அடிஷ்னல் டேர்ம் கவரேஜ் எடுத்தீங்கன்னா ஒரு லம்சமும் இருக்கும், நம்மளுடைய டேர்ம் கவரேஜ் இன்க்ரீஸ் ஆகும். அதனால இந்த பிளானை வந்து கன்சிடர் பண்ணி பாருங்க, டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுனாக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, உங்க ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதனால வந்து நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து உடனே டக்குன்னு கிடைக்கும். நன்றி, வணக்கம்.